அமைச்சர்கள் உடனடியாக துறை ரீதியான ஆய்வுக் கூட்டம் நடத்த முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அமைச்சர்களுக்கு இலாகா ஒதுக்கப்பட்ட நிலையில் தங்கள் துறைகளின் தற்போதைய நிலை குறித்து அறிக்கை அளிக்கவும் மக்கள் நலத் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தவும் அறிவுறுத்தியுள்ளார். முதலமைச்சர் விஜய் மீது தனக்கு பொறாமை ஏதும் இல்லை என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். தனக்கும் விஜய்க்கும் 28 ஆண்டு கால வயது வித்தியாசம் இருப்பதாகவும் விஜய் முதல்வர் ஆகிவிட்டாரா என கேட்டவுடன் ஆச்சரியம் கலந்த சந்தோஷம் அடைந்ததாகவும் பரபரப்பு பேட்டியளித்துள்ளார். திடீர்னு ஒருத்தர் ஒரு மீடியா ஆள் மாதிரி தெரியல, ஒரு சின்ன ஃபோன் வச்சுக்கிட்டு விஜய் ஒரு முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னு சொல்லி நான் என்ன ஷாக், அது ஒரு மீடியா மாதிரியே தெரியல, எனக்கு ஃபோன் வச்சுக்கிட்டு நான் அப்படியே பார்த்து சிரிச்சு நான் போயிட்டேன். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விமர்சனம். இன்னொன்று விஜய் மேலே எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்லை, அரசியல் நான் இல்லைன்னு சொல்லி விலகி ஆச்சு. அரசியல் நான் இல்லாத போது அவர் மேலே எனக்கு ஏன் பொறாமை? விஜய் வெற்றி பெற்றவுடன் எக்ஸ் தளத்தில் வாழ்த்து பதிவிட்டேன், மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் ரஜினிகாந்த் கூறியுள்ளார். யாரையும் சம்பிரதாயமாக சந்திப்பதை விரும்ப மாட்டேன் என்றும் தெரிவித்துள்ளார். நேற்று கமல் சார் சந்திச்சு 6 கோரிக்கை விட்டுருக்காரு திரையுலகத்தை பத்தி. நீங்க சிஎம் சந்திச்சு திரையுலக பத்தின கோரிக்கைகள் ஏதாவது முன்வைக்கிறதுக்கு ஐடியா இருக்கா? இல்லைங்க, இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நடிகர் சினிமா போயாச்சு, ப்ரொடியூசர் கவுன்சில் பார்க்க போறாங்க, தமிழும் போயாச்சு. மறுபடியும் சும்மா சம்பிரதாயமான போய் பார்க்கறதுக்கு பிடிக்காது. 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து விஜய் தனி ஆளாக வெற்றி பெற்றுள்ளார் என நடிகர் ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் விஜய் மீது எதிர்பார்ப்புகள் அதிகமாக உள்ளதாகவும் கூறியுள்ளார். இவ்வளவு சின்ன வயசுல 52 வயசுல எம்ஜிஆர் என்டிஆர் சாதனை பண்றதை விட அதை விட ஜாஸ்தி கம்ப்ளீட்டா சென்டர் பிஜேபி எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் சென்டர். இங்க 2 பெரிய கட்சிகளை எதிர்த்து தனி ஆளை ஜெயிச்சிருக்காங்க. அது நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில இருந்து எனக்கு அது பொறாமை இல்லை, ஒரு ஆச்சரியம் கலந்த ஒரு சந்தோஷம். அடே யார் அப்ரிசியேஷன், சூப்பர். திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் தனக்கும் 38 ஆண்டுகால நட்பு இருப்பதாக ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். கொளத்தூரில் ஸ்டாலின் தோல்வியடைந்தது தனக்கு சங்கடமாக இருந்ததாகவும் அவர் மனம் திறந்துள்ளார். தேர்தல் முடிவுகள் வந்த உடனே நான் ஸ்டாலின் சாரை போய் பார்த்தது, அது கொஞ்சம் விமர்சனங்கள் வந்தது. ஸ்டாலின் சார் அவர்களே என்னுடைய 38-40 ஆண்டு நண்பர். எங்களுடைய நட்பு கொள்கைகள் அரசியலுக்கு அப்பாற்பட்டது. ஜனநாயகத்தில் தோல்வி வெற்றி சகஜம். இருந்தாலும் ஸ்டாலின் அவர்கள் அந்த கொளத்தூரில் தோத்தது எனக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அதுக்காக ஒரு நண்பனுங்கிற முறையில், நட்பு முறையில் அவரை போய் நான் பார்த்தேன். 2 பெரிய கட்சிகளை சேர்த்து வைக்க தான் பேசினேனா என ஆவேசமாக நடிகர் ரஜினிகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார். தரங்கெட்ட வேலை செய்பவன் தான் இல்லை என்றும் கொந்தளித்துள்ளார். நான் எங்க விஜய் சிஎம் ஆகக்கூடாது, போருக்கு வரக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ரஜினி அங்கே போயிருக்காங்க. வேற ஏதோ 2 பெரிய பார்ட்டியை சேர்க்கணும்னு சொல்லி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் வெளியே வருது. அந்த சூழ்நிலையில் நான் அதெல்லாம் பேச முடியும். அப்படி பேசுற ஒரு தரங்கெட்ட ஆள் ரஜினிகாந்த் இல்லை, அது தெளிவுபடுத்தல. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தன்னை பற்றி ஒரு சில விமர்சனங்கள் பரவியதாக ரஜினிகாந்த் கூறியுள்ளார். நான் விடை கொடுக்கவில்லை என்றால் எல்லாம் உண்மையாகிவிடும் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னை பற்றி ஒரு 2-3 விமர்சனங்கள் சோசியல் மீடியாவில், அரசியல் உலகத்தில் பரவலாக பரவிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நான் விடை கொடுக்கலன்னு சொன்னால் அதே உண்மை ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். நான் ஏன் அரசியலுக்கு வரவில்லை என ஏற்கனவே தெளிவாக சொல்லிவிட்டதாக ரஜினிகாந்த் பேசியுள்ளார். அரசியலிலிருந்து விலகி பல நாட்கள் ஆகிவிட்டதாகவும் தான் அரசியலுக்கு வந்திருந்தால் 100% வெற்றி பெற்றிருப்பேன் என்றும் கூறியுள்ளார். சில பேர் சொல்றாங்க நான் ஏன் அரசியலுக்கு நான் வரலையே சொல்லி ஒரு 3 பேஜுக்கு கம்ப்ளீட்டா அறிக்கை எதுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கிளியரா நான் சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்ச பிறகு அவங்க சொல்றாங்க சொன்னா அந்த ஆத்தங்கள் இருக்கும், இல்லை சொல்ல வரல. அது தெரிஞ்ச பிறகு ஏன் வரல அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ஒன்றும் சொல்ல தெரியல.
கமல்ஹாசன் முதல்வரானாலும் நான் பொறாமைப்பட மாட்டேன் என நடிகர் ரஜினிகாந்த் பேசியுள்ளார். தனது ட்ரேட்மார்க் டயலாக்கையும் ரஜினிகாந்த் கூறினார். ஒருவேளை கமல்ஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. ஸோ இன்னொன்று எனக்கும் விஜய்க்கு எனக்கும் விஜய்க்கு ஒரு ஜெனரேஷன் கேப், கிட்டத்தட்ட 25 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ். நான் முதலையே சொல்லியிருக்கேன். நான் விஜயை நான் இதை கம்பேர் பண்ணிக்கிட்டா அது எனக்கு நல்லது இல்லை, கெட்ட பேர். விஜய் என்ன பற்றி கம்பேர் பண்ணிட்டா அவருக்கு நல்லது இல்லை. சின்ன வயசுலேருந்து அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் சிஎம் ஆனதில் எனக்கு என்ன போகிறாங்க. 60 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்த போது விஜய் வந்துள்ளதாக ரஜினிகாந்த் பேசியுள்ளார். விஜயின் வெற்றிக்கு சினிமா புகழ், இளைஞர்கள், பெண்கள், சோசியல் மீடியா கை கொடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். சரிங்க, ஒரு 60 ஆண்டுகள் பார்த்துட்டாங்க. ஒரு மாற்றம் தேவை. அந்த மாற்றத்தை கரெக்டாக விஜய் வந்தார். அது வரும்போது கம்ப்ளீட்டாக சினிமா புகழ், 100% சினிமா புகழ் அவ்வளோ அவர் கை கொடுத்துருக்கு. இளைஞர்கள், லேடிஸு அண்ட் சோசியல் மீடியா, அது நல்ல ஒரு வாழ்க்கை. ஓகே. முதலமைச்சர் விஜய் ஆட்சியை மிகவும் கவனமாக நடத்த வேண்டும் என நடிகர் ரஜினிகாந்த் கோரிக்கை விடுத்துள்ளார். தொண்டர்கள் என்ன தவறு செய்தாலும் அது விஜயை தான் பாதிக்கும் என்றும் கூறியுள்ளார். எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. டெஃபினட்டாக அது பூர்த்தி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் மக்கள் நம்ம ஒரு 2 வருஷம் அவரை விட்டுருணும். 2 வருஷம் விட்டுருணும். இன்னொன்று அவருடைய தொண்டர்களாகட்டும், ரசிகர்களாகட்டும், ஜாகிரதையாக நடந்துக்கணும். இந்த சென்ஸ் அவர் என்ன தப்பு பண்ணால் கூட அது ஸ்ட்ரைட்டாக விஜய்க்கு தான் பாதிக்கும் அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கணும். 2011ஆம் ஆண்டு ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்ற போது தன்னை விரும்பி அழைத்ததாகவும் அதனால் பதவியேற்பு விழாவுக்கு சென்றதாகவும் ரஜினிகாந்த் கூறினார். செய்தியாளர்களை மீண்டும் சந்தித்து ரஜினிகாந்த் இதனை தெளிவுபடுத்தினார். ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் தவறாச்சு. ஷேரிங் ஜெயலலிதாவுடைய ஒரே ஒரு ஷேரிங் நான் போயிருந்தேன். அவர் நான் வர்றதுக்கு அவர் ஆசைப்பட்டாரு அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன். அதை மிஸ் பண்ணிட்டேன். அது கிளியர். அமைச்சரவை படிப்படியாக விரிவாக்கம் செய்யப்படும் என தமிழக நிதி அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அமைச்சரவையும் பின்னரே விரிவாக்கம் செய்யப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புரட்சித் தலைவர் அம்மா இருக்கிற போது 7 பேர் தான் போட்டாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக இது பண்ணுவாங்க. இது முதலமைச்சருடைய நிலையில் நின்று எப்படி இதை இயக்குவது என்பது அவர்தான் முடிவு செய்ய வேண்டும். தாவேக அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சிக்கு 2 இலாக்காக்கள் ஒதுக்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. 2 காங்கிரஸ் அமைச்சர்கள் யார் என விரைவில் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டாஸ்மாக் மற்றும் எலைட் மதுபான கடைகள் இரவு 10 மணிக்குள் கட்டாயம் மூடப்பட வேண்டும் என சென்னை காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். FL2, FL3 பார்கள் இரவு 11, 12 மணிக்குள் மூடப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்சோ வழக்குகளை 60 நாட்களுக்கு மேல் நிலுவை வைக்கக்கூடாது என காவல் ஆணையர் உத்தரவிட்டுள்ளார். காவல் நிலையத்திற்கு வரும் மக்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. EPS நிலைப்பாடுகளால் அதிமுக வலுவிழந்துள்ளதாக அமைச்சர் செங்கோட்டையன் கூறியுள்ளார். தான் ஒருவர் மட்டும் போதும் என EPS நினைப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பொதுவாக அவருடைய நிலைப்பாடுகளை பார்க்கின்ற போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய இயக்கம் அவரால் இன்றைக்கு வலுவிழந்திருக்கிறது என்பதை நான் குறிப்பிட முடியும். தான் ஒருவர் மட்டும் இருந்தால் போதும் என்று நினைக்கிறார். அது காலத்தின் கட்டாயம், அது மாற்றிப்பார். EPS நியமித்தவர்தான் உண்மையான கொறடா என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சபாநாயகர் முடிவை எடுக்க தாமதிக்க முடியாது என தெரிவித்த அவர் அதிமுகவை அழிக்க செங்கோட்டையன் ஏஜென்ட்டாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார்.
ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடைய தலைமை தான் அங்க சட்டமன்ற குழு நிர்வாகிகளை நியமிக்க முடியும். திரு பழனிசாமி அவர்கள் நியமித்திருக்கிற கொறடா தான் நாளைக்கு சட்டமன்றத்தில் ஏற்கனவே பல தீர்ப்புகள் இருக்கு. ரீசெண்டா வந்த மகாராஷ்டிராவில் வந்த பிரச்சனையில் வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்கு. இதை தாண்டி இவங்க எந்த கோர்ட்டுக்கு போக போறாங்க? சபாநாயகர் எவ்வளவு நாள் காலம் தடுத்த முடியும்? இன்னொரு 10 நாள் காலம் தடுத்து வர அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அந்த இபிஎஸ் அவர்கள் தரப்புல இருந்து நீதிமன்றம் சென்றா இதெல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடும். தமிழகத்திலிருந்து ஒருவர் கட்சி தொடங்கினால் அது திராவிட கட்சிதான் என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். புதிய ஆட்சிக்கு குறைந்தது 6 மாதம் அவகாசம் கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இருந்து தமிழ் பேசுகிற ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தா அது பேர் திராவிட கட்சி தான். 2 நாளில் சொல்லக்கூடியது ஜோசியமாக தான் இருக்க முடியும். 6 நாளில் சொல்லக்கூடியது அப்படி தான் இருக்க முடியும். 15 நாள்லேயும் அப்படி தான் இருக்க முடியும். அதான் ஒரு 6 மாதம் டைம் கொடுக்க வேண்டாமா? புதியவர்கள் வந்திருக்காங்க நிறைய பேர். நீதிமன்றம் அழைத்து செல்லும் போது பிரபல ரவுடி வெள்ளைக்காளிக்கு சலுகை வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் காவல் ஆய்வாளர் உட்பட 3 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கும் மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி வெள்ளைக்காளியிடம் பணம் பெற்றுக்கொண்டு அவருக்கு சலுகை வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளிடம் லஞ்சம் வாங்கியதாக ஊழியர்கள் 2 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். நோயாளிகளிடம் லஞ்சம் வாங்கியதாக தாவேக எம்எல்ஏ வைத்த குற்றச்சாட்டு விசாரணையில் உறுதியான நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் குதிரைகளுக்கு கிளாண்டர்ஸ் தொற்று பரவல் எதிரொலி. குதிரைகளின் இரத்த மாதிரிகளை சேகரிக்கும் பணியில் கால்நடை பராமரிப்புத்துறை தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. திமுக மும்மொழி கொள்கையை ஆட்சியில் இருந்த போதும் சரி இப்போதும் சரி தொடர்ந்து எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறது என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். புதிதாக பதவியேற்றுள்ள அரசு மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு மும்மொழி கொள்கையை தொடர்ந்து எதிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கேட்டை தள்ளிவிட்டு சண்முக விலாச மண்டபத்திற்குள் நுழைந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கூட்டம் அதிகரித்து வரும் நிலையில் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சுமார் 2 மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கேரள முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் சதீஷன் நாளை பதவியேற்கிறார். திருவனந்தபுரத்தில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. பதவியேற்பு விழாவில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். குடியரசுத் தலைவர் ஒப்புதலை தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையில் 33 37 அதிகரித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியுடன் சேர்த்து 38 நீதிபதிகள் உள்ளனர். போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரானின் ஹார்முஸ் நீரிணையை கடந்து சிமி என்ற எல்பிஜி கப்பல் குஜராத்தின் காண்ட்லா துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. 20,000 டன் எரிவாயு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதால் தட்டுப்பாடு ஓரளவு சீராகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பதினேழு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக கொடுக்கப்பட்ட புகாரில் மத்திய உள்துறை இணை அமைச்சர் பண்டிட் சஞ்சய் குமாரின் மகன் போக்சோ வழக்கில் கைது. கைதான இணை அமைச்சரின் மகன் பண்டிட் சாய் பகிரத்திற்கு மே 29ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் போராட்டத்தின் போது வழக்கறிஞர்கள் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. தடியடி நடத்தி வழக்கறிஞர்களை போலீசார் கலைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவனந்தபுரம் டெல்லி ராஜ்தானி எக்ஸ்பிரஸில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பிரதேசத்தில் ரயில் சென்று கொண்டிருந்த போது ஏசி பெட்டியில் தீ பற்றிய நிலையில் உடனடியாக பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர்.
மகாராஷ்டிரா மாநிலம் கட்சிரோலி மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையில் 8 நக்சலைட்டுகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆபரேஷன் அந்திம் பிரஹார் என்ற பெயரில் நடத்தப்பட்ட இந்த நடவடிக்கையில் நக்சலைட்டுகளின் ஆயுதங்கள் மற்றும் வெடிபொருட்கள் பெருமளவில் பறிமுதல் செய்யப்பட்டன. IPL தொடரின் இன்று நடைபெறும் முதல் லீக் போட்டியில் RCB பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. பிளே ஆஃப் சுற்றுக்குள் முதல் அணியாக நுழைய RCBயும் அடுத்த சுற்று வாய்ப்பை தக்கவைக்க பஞ்சாபும் போராடும் என்பதால் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் இன்று இரவு நடைபெறும் லீக் போட்டியில் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதுகின்றன. புள்ளிகள் பட்டியலில் 5வது இடத்தில் உள்ள ராஜஸ்தான் பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை பிரகாசப்படுத்தும் முனைப்புடன் களமிறங்குகிறது. சென்னையில் நடக்கும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் தோனி விளையாடுவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே மேலோங்கி இருக்கிறது. சென்னையில்தான் தனது கடைசி போட்டி இருக்கும் என ஏற்கனவே தோனி தெரிவித்திருந்த நிலையில் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளான காங்கோ, உகாண்டாவில் மீண்டும் எபோலா வைரஸ் பரவி வரும் நிலையில் சர்வதேச சுகாதார அவசர நிலையை உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது. எபோலா வைரஸ் பரவலை தொடர்ந்து கண்காணிக்கவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்கவும் உலக நாடுகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் பேருந்து மீது சரக்கு ரயில் மோதிய கோர விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். விபத்தால் தீப்பிழம்பு எழுந்த நிலையில் பதற வைக்கும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. இத்தாலியின் மொடனா நகரில் மனநலம் பாதிக்கப்பட்ட நபர் ஓட்டிய கார் மோதிய விபத்தில் 8 பேர் படுகாயமடைந்தனர். தறிக்கெட்டு கார் ஓடியது தொடர்பான பரபரப்பு CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன.